ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதம் 139 சங்கீதம் 3 வசனம். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது, நான் உட்கார்ந்திருந்தாலும், நான் எழுந்திருந்தாலும், நான் நடந்தாலும், நான் பாதாளத்தில் சென்று படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என்று சொல்லி இந்த வசனத்தை எழுதுகிறார். நாம் அநேக வேளைகளில் நினைக்கிறோம், நான் நம்ம செய்யறது யாருக்கும் தெரியாது. மறைவான நிறைய பாவங்களை, குற்றங்களை ஒரு வேலை செய்யும் பொழுதோ, அல்லது நமக்கு அது குற்றம் என்று தெரியாதல் இருந்தாலும் கூட நாம் யோசிக்கிற தன்மை எப்படியா இருக்கும்னா, யார் அதை பார்த்துட போறா, ஏதோ தெரியாம ஒரு முறை தானே பண்ணிட்டோம், ஒரு முறை தானே இந்த பாவத்தை செஞ்சிட்டோம், அல்லது ஒரு முறை தானே இந்த குற்றத்தை செஞ்சிட்டோம், யாருக்கும் இதெல்லாம் தெரியாது, எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அல்லது என்னோட கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ தெரியாது, என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை, என்னுடைய ராஜ்யம் என்று சில பேர் சொல்லுவாங்க, எல்லாம் என்னோட ராஜ்யம் தான் சொல்லுவாங்க. அப்படியாக ஒருவேளை நமக்குள்ளே இந்த எண்ணம் தோன்றுமே ஆனால், நமக்கான வசனம் தான் இது. வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, நான் எழுந்திருந்தாலும் நடந்தாலும் நீர் அங்கே இருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். அதனால தான் வேத வசனத்துல, சங்கீதங்களின் புஸ்தகத்திலே தாவீது ராஜா இன்னொரு இடத்துல இப்படியா எழுதுகிறார், என்னை உம்முடைய கைகளில் வரைந்து வைத்திருக்கிறீர் என்று சொல்லி. நம்ம வரையப்பட்டு இருக்கிறோம், மேப் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ இந்த கூகுள் மேப் வருது இல்லையா, அந்த மாதிரி நாம் போகிற பாதை என்ன, நாம் செய்கின்ற காரியம் என்ன, நான் எங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், யாரிடம் பேசுகிறேன், நான் தேவையற்ற காரியங்களை பேசுகிறேன்னா எல்லாமே கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகையினாலே நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் மறைவான குற்றங்களை செய்து கொண்டிருப்போமே ஆனால், மறைவான பாவங்களுக்கு நாம் இடம் கொடுத்து கொண்டிருப்போமே ஆனால், ஒரு சினிமா தானே, ஒரு சினிமா பாடல் தானே, ஒரு சினிமா ஜோக்ஸ் தானே, அல்லது ஒரு முறை தானே நான் இந்த இடத்துக்கு சென்று வந்திருக்கிறேன், ஒரு முறை தானே இந்த பாவத்தை செஞ்சேன், இதெல்லாம் போய் கணக்கு கேட்பாரா, இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது என்று யோசித்து மெத்தனமாய் ஒரு வேளை நாம் இருப்போமே ஆனால், நாம் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கிறவர்களாய் இருப்போம். வரும் காலங்கள் பொல்லாததா இருக்கின்றது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கின்றது. நாம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவர்களாய், மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிக் கொள்ளுங்கள். உங்கள் பார்வையிலே பரிசுத்தம் காணப்படட்டும், உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்படட்டும். ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு குற்றம், ஏதோ ஒரு பாவம் செய்திருப்பீர்களே ஆனால், அதை மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்தில் சென்று அதை மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை விட்டு விலகி கர்த்தருக்கு நேராய் ஓடுங்கள். கர்த்தருக்கு நேராய் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை அவர் மாறுதலாய் மாற பண்ணுவார். Have a blessed day. Praise be to God.